கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சிந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில் பீகாரினுடைய 20 ஆண்டுகளாக பல்வேறு 10 முறைக்கு மேற்பட்ட முறையில் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாங்க. நான் என்னுடைய பயணம் அடுத்து டெல்லியை நோக்கி தான் இருக்கும், மாநிலங்களவை உறுப்பினராக போகின்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சு டெல்லிக்கு சென்றிருக்கிறார். கூடுதலாக பார்த்தோம்னா இதற்கு பின்புலத்தில் பாஜகவோட சதி இருக்கா, இல்லை மிரட்டி கடந்த காலங்களில் பல்வேறு இடங்களில் ஆட்சி கலைப்புலாம் செஞ்சுருந்தாங்க. மகாராஷ்டிராவில் பண்ண அந்த ஃபார்முலா தற்போது பீகாரில் தொடங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துகள் வருது. சார், எப்படி பார்க்குறீங்க? நிதிஷ்குமார் அவர்கள் அரசியல் களத்தில் சோசியலிஸ்ட் சிந்தனையோடு களத்திற்கு வந்தவர். லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார் போன்றவர்களெல்லாம் மாபெரும் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு எந்த விதமான கொள்கை சமரசமின்றி அரசியல் களத்தில் நின்று போராடியவர்கள் தான் நிதிஷ்குமார் போன்றவர்கள். தூய சிந்தனையோடு, லட்சிய உறுதியோடு, கொள்கை வெறியோடு களப்பணியாற்றியவர் நிதிஷ்குமார். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து இங்கே தெற்கே திராவிட முன்னேற்ற கழகம், அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களும் நம்முடைய இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் போராடியது போன்று வடக்கே ஜெயபிரகாஷ் நாராயணன், லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார் போன்றவர்களெல்லாம் அடக்குமுறை எதிர்த்து போராடிய வாலிப பட்டாளமாக நிதிஷ்குமார் களத்திலே வந்தவர். பீகார் என்பது மிக மிக பின்தங்கிய கல்வி அறிவில், பொருளாதாரத்தில் அனைத்திலும் பின்தங்கிய பகுதி. அந்த மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக களம் கண்ட நிதிஷ்குமார் போன்றவர்கள் எல்லாம் பாஜக என்கின்ற நாசகார சக்தி நேரடியாக எதிர்க்க முடியாமல் நட்பு கொண்டு நம் கண்ணு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சோசியலிஸ்ட், ஒரு சிந்தனையாளரை சிதைச்சு கொண்டு அழித்து கொண்டிருப்பதை நாம் கண்ணால பார்க்கிறோம். ஓகே சார். அதை விட உதாரணம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக கொத்தடிமைகளுக்கு சான்றை, எடுத்துக்காட்டை நேரடியாக நாம் காண்பிப்பதுதான் அவங்களுக்கு இதான். இதை பார்த்துக்கிறணும். எடப்பாடி கொத்தடிமை, அந்த கொத்தடிமைக்கு இன்னும் கொத்தடிமையா ஜால்ரா அடிக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் இதை பாருங்க. கண்ணுக்கு முன்னாடியே பெரிய ஆலமரத்தை சிதைக்கிறான், ஒளிய கொண்ட சிதைச்சுக்கிட்டே இருக்கான். விழுக போகுது, விழுந்துருச்சு. அதாவது 10 முறை முதலமைச்சராக இருந்தவர். முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அணி மாறியவர். அது ராஜேந்திரன் சொல்லுவாங்க, நம்ம பச்சோஞ்சின்னுவான். ஆனா எந்த வகையில் அந்த பீகார் மக்களுக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அதிகார பதவியை, முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சாதுரியமாக அப்போது அணி மாறி முதலமைச்சரா இந்த 20 ஆண்டுகளுக்கு மேல அங்க அரசியல் களத்தில் நிற்கிறாரு. ஆனா பிஜேபி குறி வைப்பான். பிஜேபி குறியிலிருந்து மகாத்மா காந்தியை தப்ப முடியல. பிஜேபி குறியிலிருந்து மகாத்மா காந்தியை தப்ப முடியல. இந்தியாவிலேயே பிஜேபி, RSS என்கின்ற அந்த நாசகார சக்தியிலிருந்து தப்பிக்கின்ற ஒரே மாநிலம், தன்மானமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. கேரளா படித்த மாநிலம், சித்தாந்த ரீதியா இருக்கக்கூடிய மாநிலம். இந்தியாவிலே முதலாக காங்கிரஸ் அல்லாத ஒரு பொதுவுடைமை இயக்கம் சித்தாந்த ரீதியாக ஆட்சியை பிடித்த ஊர் கேரளா. படித்தவர்கள் இந்தியாவிலேயே 100க்கு 100 படித்த மாநிலம் கேரளா.
அங்கேயே புகுந்து ஒரு நாடாளுமன்ற சீட்டை பிடிச்சிட்டேன், திருவனந்தபுரம் மேயரை பிடிச்சிட்டேன்றான். இங்கதான் நம்ம நோட்டாவுக்கு கீழே முனியாண்டி விலாஸ் ஹோட்டலை விட குறைவான எண்ணிக்கையில் இன்னைக்கு வச்சிருக்கான். இப்பயும் வச்சிருக்கோம், எப்பயும் வச்சிருப்போம் பாஜகவை. அதுக்கு காரணம் இங்க பெரியார் என்ற அந்த மாபெரும் தலைவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. அதான் அதனாலதான் தமிழ்நாடு விரட்டி விரட்டி அடிக்கிறார். சும்மா சாதாரண அடிக்கல, சங்கியில சும்மா புரட்டி போட்டு அடிக்கிறான். அதான் இந்த கூமுட்டைகளுக்கு, இந்த அதிமுக எடப்பாடி பிரிவுக்கு, ஒட்டுமொத்த அதிமுக நாங்களாம் இருக்கோம், அல்லது கொத்தடிமை எடப்பாடி பிரிவுக்கு சொல்றா, நிதிஷ்குமாரை பார் பார் பார், சிண்டேவை பார் பார் பார், அஜித் பவாரை பார். கொத்தடிமை எடப்பாடியே நாளை இன்று நிதிஷ்குமார், நேற்று அஜித் பவார், நேற்று சிண்டே, இன்று கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி. மாறாதீங்க. நாளை நீங்க தான் சிண்டே, நாளை நீங்க தான் அஜித் பவார், இன்று நிதிஷ்குமார், நாளை எடப்பாடி. இது அதிமுக தொண்டை ரோசமான தொண்டை. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியில் அதிமுக தொண்டை மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரெட்டாலே எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா, வேற அவனுக்கு கொள்கையே தெரியாது. அவன் டெண்டர் கேட்க மாட்டான், அவன் டிரான்ஸ்ஃபர் கேட்டு வர மாட்டான், அவன் அப்பாயின்மெண்ட் கேட்டு வர மாட்டான். பாருங்க, 72 எம்ஜிஆருக்காக இருந்த தொண்டை இன்னைக்கும் ரிச்சா ஓட்டிட்டு தான் இருக்கேன். அந்த எம்ஜிஆர் படத்தை வச்சு ரிச்சா ஓட்டுறவனா அதிமுக, பாட்டாளி எல்லாம் அதிமுக, உழைக்குவருக்கு அதிமுக. ஆனா அவன் தேர்தலுக்கு மட்டும் வரிஞ்சு கட்டி கொண்டு ரெட்டலை கூட்டு போடுவான். அப்பேற்பட்ட அதிமுக தொண்டனை கேட்கிறேன்னா, எடப்பாடி தலைமை இருக்கிற கொத்தடிமையில கேட்கல. அவனுக்கு இந்த உணர்வு கிடையாது. எம்ஜிஆர் உருவாக்கிய ரெட்டலை, அந்த ரெட்டலையில ஒரு இலையில அமித்ஷா பந்தி வச்சு உட்கார்ந்துருக்காரு. ஜி.கே. வாசன் உட்காரு, டிடிவி உட்காரு. ஒரு இலைய கொத்தடிமை எடப்பாடிகிட்ட கொடுப்போம். ரெட்டலையை 2ஆ பிரிச்சு, இப்படி தமிழ்நாடு இந்தியாவில் எங்கேயாவது ஒரு கூட்டணி இருக்கா? ஒரு கட்சி தலைவன் 2 தலைமையா கூட்டணி பேசுறாங்க. அன்புமணி இன்னொரு இலையில உட்காந்துக்க, அந்த இலையை பிச்சு கொடுத்துட்டோம். 2 இலையை 2ஆ பிச்சு, ஒரு இலையில அமித்ஷா நாங்க வச்சுக்கிறோம், இந்த இலையில ஜி.கே. வாசவா, இந்த இலையில பாரிவேந்தர் வா, இந்த இலையில ஏசி சண்முகவா சாப்பிடுவோம். ரெட்டலையை இப்படி எச்சிலையா மாத்திட்டாங்க. ஒத்தலை ஆக்கி இங்கிட்ட எடப்பாடிட்ட எச்சிலை மாதிரி கொடுத்து, நீ வச்சுக்க, ஆனா பேருக்கு வச்சுக்க, நாங்க சொல்றாருக்குள்ள சீட்டு கொடுக்கணும், அன்புமணியை உட்கார வச்சுக்க, அந்த இலையில போடு பரிமாறு. அப்படி ரெட்டலையை ஒத்தலையாக்கி எச்சிலையாக்கி இன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். ஏன் சொல்ல வரேன்னா, நிதிஷ்குமாரை அப்படியே கழுத்து அறுக்கிறான். அவன் நோக்கம் 100 ஆண்டுகள் ஆனாலும் பாஜக நோக்கம் என்னன்னு நிறைவேறணும். பாபர் மசூதி நாங்க இடிப்போம், ராமர் கோயில் கட்டியே தீர்வோம். அதான் அவன் அஜெண்டா. அவன் அஜெண்டாவை நிறைவேறாம பாஜக விட மாட்டான். ஆனா தமிழ்நாட்டில் அவன் அஜெண்டாவை வலுக்கட்டாம திணிக்கும் நினைக்கிறான், ஃபோர்ஸ் பண்றான், கட்டாயப்படுத்துறான். அமலாக்கத்துறை பூரா மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய அனைத்து ஏவுகணைகளையும் ஏவுறான். திராவிடம் என்ற வார்த்தையை அழிச்சிருன்றான். பெரியார் அண்ணா பேரை இருக்கக்கூடாதுன்றான். தமிழ் மொழியை பத்தி பேசக்கூடாதுன்றான். சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழின்றான். பிராமணன் தான் உயர்ந்தவன்றான். குருவுக்கு மரியாதை கொடுன்றான். மனுதர்மம் தான் உயர்ந்ததுன்றான். தாழ்த்தப்பட்டவள கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்றான். அனைத்து ஜாயில அர்ச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்றான். இது எல்லாம் எங்க திட்டம், பாஜக திட்டம். மாநிலங்கள் கூட இருக்கக்கூடாது, ஒன்றியம் ஆகணும்ன்றான். அப்ப என்ன செய்யறது? அப்ப நிதிஷ்குமார் வேற வழி இல்லை, போய் மாற்றார். மாட்டினா கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நிதிஷ்குமார் அலுவலகத்தில், அவங்க கட்சி அலுவலகத்தில் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பீகார்ல பாட்னால ஆயிரக்கணக்கான நிதிஷ்குமாருடைய தொண்டர்கள் பாஜக கொத்தடிமை ஆக்கி விட்டது, பாஜக நம்ம அழிச்சு விட்டது, நிதிஷ்குமார் அவர்களே ராஜினாமா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தொண்டை, நான் சொன்ன மாதிரி இங்க உண்மையான அதிமுக தொண்டை. அவன் இந்த தேர்தலில் தெரியும், இந்த தேர்தல் எடப்பாடிக்கு தெரியும். ரெட்டலை எங்க இருக்கோ
அங்க போற்றுவான் நம்பிக்கையில் இருக்காரு எடப்பாடி. இந்த தடவை தான் அதிமுக தொண்டை சரியான முடிவு எடுக்க போறா. பிஜேபிக்கு சரியான பாடத்தை எம்ஜிஆர் தொண்டை அம்மா தொண்டை காட்ட போறான். அதான் இன்னைக்கு பீகார்ல அழிச்சிட்டீங்களா கூட்டு சேர்ந்து எங்க தோல்ல, எங்க நிதிஷ்குமார் தோல்ல கையை போட்டு மூடி, இந்த தடவை தேர்தலே நாங்க வந்து நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாங்க பீகார்ல வந்து நிதிஷ்குமார் கிடையாது பிஜேபி ஆட்சின்னு சொல்லலாம்ல. இப்ப தமிழ்நாட்டில் சொல்ல முடியல. இன்னும் எடப்பாடியை கொத்தடிமையா வச்சுக்கிட்டே தேர்தல் வரைக்கும் போட்டுட்டு தேர்தலுக்கு பின்னாடி இதே வேலை நடத்துவான். இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளை எடப்பாடி. மும்பையில் என்ன பண்ணா, வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அஜித் பவார் உடைச்சு துணை முதலமைச்சர் ஆக்கினார், சிண்டையே முதலமைச்சர் ஆக்கினார். அவங்க தயவுல பாஜகவே அங்க இல்ல. இவங்க 2 பேரும் தயவுல 2 பேரும் தோலை பிடிச்சி ஏறி 2 பேரும் கீழே தள்ளி விட்டுட்டு முதலமைச்சர் நான் தான் 2 பேரும் துணை முதல்வர் ஆகிக்கிறேன். அவன் தோல் ஏற வரைக்கும் தான். அவன் படியில் ஏறுறதுக்கு படிக்கட்டை பயன்படுத்துவான். படிக்கட்டை ஏறணும்னு எட்டி உதைக்கிறவன் பாஜக நன்றி கட்டவன். அவன் கோரிக்கை நிறைவேறணும். அதான் இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலவரம். பாட்னால பெரும் கலவரம், கட்சி தொண்டர்கள் பெரும் கலவரம். ஏமாந்துட்டமே. ஆனா அவர் சத்தம் இல்லாம நான் தேசிய அரசியலுக்கு போறேன். இப்ப என்ன தேசிய அரசியல் ஆள் பற்றாக்குறையா இருக்கு. தேசிய இது ஒரு காரணம். உடனே அமித்ஷா நாங்க தேசிய அரசுக்கு இழுத்துக்கிறோம், பிரதமர் பதவி கொடுங்க, தேசிய அரசியல் கூட்டு போய் ஓச்சு கட்டணம் எல்லாத்தையும் இந்தியா பூரா பாஜக ஆட்சி வரணும். மாநிலங்கள் இருக்கக்கூடாது. மாநிலங்கள்லாம் ஒன்றியம் ஆயிரணும். மோடி அதிபர் ஆயிரணும். இங்க எந்த மொழியும் தனித்து இயங்கக்கூடாது. எந்த இனம் தனித்து பெருமை பேசக்கூடாது. இதான் அவங்க திட்டம். இந்திய நாடு என்பதை மாத்தணும். இந்தி நாடா ஆக்கணும். இந்துத்துவ நாடா மாத்தணும். ஒரே நாடு ஒரே மொழி, இதான் திட்டம். அந்த திட்டத்தை படிப்படியா நிறைவேற்றுறதுதான் பாஜக. இப்ப 100 ஆண்டுகள் கழிறான். 100 வருஷம் ஆனாலும் நாங்க இந்த அரசியல் சட்டத்தை, அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணும். அவன் காஷ்மீரை வந்து மாநில அந்தஸ்தை குறைத்து யூனியன் பிரதேசமாக்கினான். அங்க அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட 370 ஆர்டிகிள் 370 ரத்து செய்தான். அதே போன்று பாபர் மசூதியை இடிச்சிட்டான். இப்ப அடுத்த கட்டம் இந்த நாடை இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும். இந்த நாட்டின் பெயரை மாற்ற வேண்டும். இந்த நாட்டின் தேசிய கொடியை மாற்றணும். இந்த நாட்டில் தேசிய கீதத்தை மாற்றணும். இந்த நாட்டில் ஜனநாயக முறைப்படியான தேர்தலை மாற்றணும். அதிபர் முறை வர வேண்டும். மனுதர்ம சட்டம் வர வேண்டும். அதற்கு ஒவ்வொரு மாநிலங்களா அழிச்சிட்டு வர்றான். தமிழ்நாட்டில் தான் அவங்களுக்கு போராட வேண்டியிருக்கு. மானமும் அறிவுள்ளவன் தான் மனிதன் என்று பெரியார் சொன்னார். அந்த மானமும் அறிவுள்ள மனிதன் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்கள பின்னங்காலோட விரட்டி அடிக்கிறோம். பிஜேபி காவி கொடுத்துக்காரன அவன் எப்படி வேஷம் போட்டு வந்தாலும் கண்டுபிடிக்கிற ஊர் தமிழ்நாடு தான். முருகான் வேஷம் போட்டு வருவான், ராமாண்டு வருவான், பிள்ளையாண்டு வருவான். நீ எந்த வேஷம் போட்டு வந்தாலும் வேஷத்தை களைகின்ற ஊர் தமிழ்நாடு. திராவிட மாடல், திராவிடம், பெரியார் மண்ணு. அதனால நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலவரம் நாளை எடப்பாடிக்கு ஏற்படும். எழுதி வச்சுக்க. அதனால இப்பயே அதிமுக தொண்டன், தமிழ்நாடு மக்கள் நிராகரிக்கப்பட வேண்டிய கட்சி பாஜக. அவன் யார் கழுத்துல கை வைக்கிறானோ அவன் கையில கத்தியோட கை வைக்கிறான்னு அர்த்தம். அவன் நட்பு கரம் நீட்டவில்லை. அவன் நீட்டுகின்ற நட்பு கரம் மோசமான கரம். அதனால பாஜக என்கின்ற நச்சு பாம்பை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும். அதற்கு உதாரணம் தான் இன்னைக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை. ஒரு சோசியலிஸ்டாக அரசியல் களத்திலே புகுந்த ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சீடராக இருந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக அரசியல் களத்துக்கு வந்தவரை கபலீகரம் பண்ணி இன்னைக்கு நிதிஷ்குமாருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதிவிட்டது பாஜக. தமிழ்நாட்டிற்குரிய அரசியல் தலைவர்கள், பாஜகவை நம்புகிறவர்கள், நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுரை எழுத வேண்டும் என்றால், நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட கெதி ஏற்பட வேண்டும் என்றால் பாஜகவை ஆதரிங்கள். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.